ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஜான் 1 to 5ஓட எடிட்டோரியல் வெக்காபுலரி பார்ப்போம். இது வந்து நிமிஷா மன்சல் மேமோட இதுலேருந்து எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜான் ஃபர்ஸ்டோடது பார்ப்போம். எனக்கு வந்து மொத்தம் 10 வெக்காப்ஸ் ஜானோடது. ஃபர்ஸ்ட் வந்து புல்ஸ்டர் அப்படின்னா வந்து சப்போர்ட் பண்றது. இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வெக்காபுலரியும் பார்த்துருக்கோம். புல்க்கு வந்து ஸ்டார்ஸா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அட்வர்ஸ் அப்படின்னா வந்து டேஞ்சரான ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஹார்மான ஒரு விஷயம். ஆட் வந்து வரிசையா வந்துட்டே இருந்தா டேஞ்சரா நமக்கு வந்து மாதிரி கடுப்பா இருக்குல்ல, அந்த மாதிரி ஹார்மா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ரிடியூடன்ட் அப்படின்னா நெகட்டிவான ஒரு வார்த்தை. ரீனாவே வந்து எகெயின் தானே. ஸோ ரிடியூடன்ட் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராவா அன்னெசரியா, இப்போ எப்படி சொல்றது, என்கிட்ட ஒன்று இருக்கு ஆனா தேவையில்லாம இன்னொன்னு வச்சிருக்கேன் நான். ரெண்டு வேணும், அது இல்லாம ஒன்று எக்ஸ்ட்ராவா ஒன்று வச்சிருக்கேன், மூணாவது ஒரு திங்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து மீனிங் தான் ரெடியூடன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹெரோட் அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து கிராஜுவலா கம்மியாகிறது. ஹெரோட் அப்படின்னா ஈரோடு ஊர் பார்த்துருக்கீங்களா, அதுக்கான ஸ்பெல்லிங்கும் இதே தான். ஆனா அது வேற ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இது வேற மாதிரி வருது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ரோட் எங்காவது பார்த்தீங்கன்னா அது வந்து கிராஜுவலா கம்மியாகுது. இந்த வேர்ட் வந்து நான் மார்க்ல ஒரு டைம் பார்த்தேன், கைட்லியில பார்த்தேன். அப்புறம் வந்து நோஷன் அப்படின்னா என்னது, இது அவங்களோட பிலீஃப், ஏதோ ஒன்றத்தை வந்து பிலீவ் பண்றாங்க. இப்போ கடவுள் இருக்குன்னு சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பிலீஃப் அப்படின்னா வந்து நவுன்ல வரும், பிலீவ் அப்படின்னா வேர்ப்ல வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னா வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிராமர்ல பார்ப்போம்ல, என்னது கட்டளை அந்த மாதிரி. அப்பனா வெரி இம்பார்ட்டன்ட், ஏதோ ஒரு ஒன்று வந்து இம்பார்ட்டண்டா ஒன்று இருக்கிறது, அந்த மாதிரி. ஓகேங்களா. இம்பரேட்டிவ்னா இம்பார்ட்டன்ட், இது ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபிளக்சுவேட்னா என்ன, நமக்கே நல்லா தெரியும். ஃபிளக்சுவேட்னா மேலே கீழே போயிட்டு வர்றது, ஒரு ஒரு நிலையா இல்லாம தடுமாறிக்கிட்டே இருக்கிறது தான் ஃபிளக்சுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிபிள் அப்படின்னா வந்து இது எப்படி சொல்றது, இது கிரிட்னாவே வந்து பிலீஃப், ஏதோ ஒன்று வந்து பிலீவ் பண்றது, ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கிறது. நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நமக்கு நம்பிக்கையானவங்களா இருப்பாங்கல்ல, அதுதான் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. கிரெடிபிள் அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் வர்த்தி. ஓகேங்களா. அண்டர்மைன் அப்படிங்கிறது என்னன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா எனக்கு கீழே தள்ளுறது, மட்டம் தட்டுறது, அது வந்து நம்மள வீக் ஆக்கும்ல, அந்த மாதிரி தான். அண்டர்னாவே கீழே தானே. ஸோ அண்டர்மைன்னாலுமே வந்து வீக் ஆக்குறது. இதுக்கு வந்து சினானிம் வந்து எரோட் அப்படிங்கிறதும் இது ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் சிமிலர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எலிசிவ் அப்படின்னா வந்து எப்படி சொல்றது, ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ் நீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, மார்க் போட்டிருந்தீங்கன்னா. அது ஆம்பிகுவஸ்னா குழப்பமா இருக்கிறது, இது வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கிறதுங்கிறதா எலிசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலிசிவ்னா ஆம்பிகுவஸ் நம்ம வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கிறது. வந்து ஜான் 2ஓட வெக்கப் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ரீகால்சிடென்ட் அப்படின்னா வந்து மறுக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா என்ன, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறுத்துட்டாங்க, அதனால வந்து நீங்க திரும்ப அதை ஆலோசனை பண்ணி பாருங்க அப்படிங்கும்ல, அந்த மாதிரிதான். ரீகால்சிடென்ட் அப்படின்னாலுமே வந்து மறுக்கிறது தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்டிகேட் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறது, காம்ப்ளெக்ஸ்டா இருக்கிறது, அந்த மாதிரி. இது வந்து ஒரு லாட்டின் வேர்ட் தான், இதோட ரூட் வேர்டு அப்படின்னா டார்க். இது வந்து லாட்டின் வேர்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரினிஷியஸ் அப்படின்னா வந்து நம்ம நிறைய டைம் இது படிச்சிருப்போம். ரொம்ப ஹார்மான ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப டேஞ்சரா நடக்கிறது அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் வந்து அலக்ரிட்டி அப்படின்னா பிரிஸ்கா சியர்ஃபுல்லா இருக்கிறது, அதுக்கான மீனிங். இது வந்து ஒரு நவுனா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்டர்சிஜென்ட் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு அவங்க எடுத்த ஒரு டிசிஷன்ல வந்து ரொம்ப ஸ்டபனா இருக்கிறது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மாத்திக்காம இருக்கிறது. இதுக்கு வந்து ரிஜிட் அப்படிங்கிற வந்து ஒரு சினானிம் இருக்கு. இது வந்து நிறைய டைம் கேட்பாங்க, ஒரு இம்பார்ட்டன்டான வேர்டு ரிஜிட் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து கேப்டியூலேட் அப்படின்னா வந்து அவங்களோட சரண்டர் ஆயிடுறது, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சரண்டர் ஆயிடுறது. இதுக்கு சொல்றேன் பாருங்க. கேப்டன், சிஏபி, கேப்னா கேப்டனா. லேட், அவரோட இதை வந்து ஒத்துக்கிறாரு. நான் வந்து தோத்துட்டேன் அப்படிங்கறத வந்து அவர் ஒத்துக்கிறாரு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. யூபிக்யூட்டஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்டா இருக்கிறது, ப்ரெசென்ட் எவ்ரிவேர். இப்போ ஒரு சில பர்சன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூடயுமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரெசென்ட்டாகவே இருப்பாங்கல்ல, ஐ மீன் எப்படி சொல்றது, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அந்த அந்த வேர்டுக்கான மீனிங் தான் இது. அப்புறம் லெத்தாஜிக் அப்படின்னா நமக்கு இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப வந்து எனர்ஜி ட்ரெயினாக இருக்கிறது, அந்த மாதிரி.
நெக்ஸ்ட் வந்து பெலிஜுரண்ட் அப்படின்னா வந்து பெலினா பிஇஎல்எல்ஐ பெலினா வார். அந்த வார்ல என்ன ரொம்ப அக்ரெசிவா தானே இருக்கும். ஸோ அதனால பெலிஜுரண்ட் அப்படின்னாலுமே அக்ரெசிவா இருக்கிறது ஆஸ்ட்ரலி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சர்க்கம்ஸ்பெக்ட். இது நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். சர்க்கம்ஸ்பெக்ட்னா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறது பிஃபோர் ஆக்ஷனுக்கு. ஓகேங்களா, பிஃபோர் ஆக்டிங் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவேரா இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க தான் சர்க்கம்ஸ்பெக்ட். இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜான் 3 பார்ப்போம். ஸ்பவுஸ் அப்படின்னா வந்து ஸ்பவுஸ்னா என்ன சொல்லுவோம், நம்மளோட கணவன் ஆர் மனைவி, அவங்க துணையா இருப்பாங்கல்ல. ஸோ சப்போர்ட், அதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிரைட் அப்படின்னா வந்து ரைட்னா என்னது, வண்டி ஓட்டுறது. டீன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி அவனுக்கு ஓட்ட தெரியல அதனால எல்லாரும் மார்க் பண்றாங்க அவனை. டிரைட் அப்படின்னா வந்து டு மார்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்அட்வரண்ட். இன்அட்வரண்ட் அப்படின்னா வந்து இன்னுனாவே நாட், இல்லாம, நோ அப்படின்ற மாதிரி. நாட் இன்டென்ஷனல், அவங்க இன்டென்ஷனலா பண்ணல, ஆக்சிடென்டலா சொல்லுவோம்ல, இந்த மாதிரி அன்பிளான்ட் அப்படி. அப்போ வந்து இன்அட்வரண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆம்பிவிலண்ட். ஆம்பினாவே போத், ரெண்டு. ஆம்பினா அம்பி வச்சுக்கோங்க. அம்பி வந்து ரெண்டு கேரக்டரா இருப்பாங்கல்ல, இப்போ நல்லவனாவும் இருப்பான் கெட்டவனாவும் இருப்பான். ஆம்பினா வந்து அம்பி சும்மா அப்படி வச்சுக்கோங்க. ரெண்டு, போத் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ரூட் வேர்டு. ஆம்பினா போத். ஆம்பிவிலண்ட் அப்படின்னா வந்து மிக்ஸ்டு ஃபீலிங். எப்படி சொல்றது, ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் யோசிச்சு பார்த்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருப்போம்ல, அதுதான் வந்து ஆம்பிவிலண்ட் அப்படின்னு சொல்றது. அப்புறம் டாசிட்டர்ன் அப்படின்னா வந்து டாசிட்டர்ன்னா என்ன சொல்றது, திரும்ப போயிடுறது இல்ல. அப்போ வந்து பேசாம போயிடுறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பேசாம அமைதியா இருக்கிறவங்க தான் டாசிட்டர்ன் அப்படிங்கிறது மீனிங். குவைட் அந்த மாதிரி. அப்புறம் வந்து வெண்டிகேட். வெண்டிகேட் அப்படின்னா வந்து கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். வெண்டிகேட் டு கிளியர் ஃப்ரம் பிளேம். ஏதாவது வந்து ஒரு பிளேம் அவங்க மேல இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரூவ் பண்றது, கிளியர் பண்றது அப்படிங்கிற மீனிங் தான். நெக்ஸ்ட் வேர்ட் அஸ்டென்சிபிள் அப்படின்னா வந்து வெளிப்படையா இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா காமிக்கிறது அந்த மாதிரி. ஓபிஎஸ் அப்படின்னா டுவர்ட். டெண்டர் அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட் பண்றது. டெண்டர் இதெல்லாம் ஒரு ரூட் வேர்டு. டெண்டர் அப்படின்னா டிஎன்டிஆர், டெண்டர்னா வந்து ஸ்ப்ரெட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாஸ்டிடியஸ் அப்படின்னா வந்து ஏதாவது எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கிறது. இந்த ஓசிடி ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பாஸ்டிடியஸ். அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து குயில். குயல். ஓகேங்களா. இது வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஹென் பண்றது. இதுக்கு வந்து இன்னொரு வேர்டு வந்து கர்ப். சியூ ஹாபி கர்ப். கர்ப் இது வந்து நிறைய மார்க்ல பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வேர்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்சீடியஸ் அப்படின்னா வந்து இன்னாவே மனசுக்குள்ள சைடு, உள் பக்கமா. இன்ன உள்தானே, அப்போ மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கவங்க நயவஞ்சகர் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸ்னேக்கி, ரொம்ப மோசமானவங்க அந்த மாதிரி. வந்து ஜான் 5 பார்க்கலாம். ஜான் 4 வந்து அவங்க எடிட்டோரியல் அப்லோட் பண்ணல. ஜான் 5 ஆடிட்டியர்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப கடினமா ஒரு எஃபர்ட் போடுறது அப்படி. ஓகேங்களா. கடினமா உழைக்கிறவங்க, அதுதான் வந்து ஆடிட்டியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபங்ஷிகேட் அப்படின்னா வந்து மினிமலா எஃபர்ட் போடுறது. ஃபன் வச்சுக்கோங்க, எஃப்யூஎன் ஃபன் இருக்கா. ஸோ ஃபன்னா வந்து ஒரு எஃபர்ட் போட்டுட்டு பண்ணிட்டு போயிடுறது அந்த மாதிரி. எஃபர்ட் கம்மியா அந்த மாதிரி. ஓகேங்களா. வந்து கோஹர்ஸ். இது வந்து ஒரு வேர்ப். ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்கள ரொம்ப வற்புறுத்துறது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அவங்கள இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து கோஹர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எலிசிடேட் அப்படின்னா வந்து ரொம்ப விளக்கமா சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்றத வந்து ரொம்ப கிளாரிட்டியா சொல்லு அப்படின்னு சொல்றது வந்து இந்த வேர்டு எலிசிடேட். ஓகேங்களா. டிஏடி டேட்டை வந்து ரொம்ப கிளியரா சொல்லு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அப்டியூரேட் அப்படின்னா வந்து இது ஒரு விஷயத்துல வந்து ஸ்டபனா இருக்கிறது. இதுவுமே நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வேர்ட் படிச்சிருக்கோம் ஸ்டபனுக்கு. இதுவும் ஒரு வேர்டு. அப்டியூரேட் அப்படின்னாலும் ஸ்டபன் தான். அப்புறம் வந்து வாசிலேட் அப்படின்னா வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கிறது. வேவியா, ஃபிளக்சுவேட் தான் எக்ஸாக்ட் மீனிங். வாசிலேட் அப்படின்னா வந்து ஃபிளக்சுவேட்டா இருக்கிறது, ஒரு நிலையா இல்லாம இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து லக்ஸூரியஸ். இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கிறது. இப்போலாம் சொல்லுவாங்களா, இந்த காப்பிரைட் வந்து அடிச்சுட்டாங்க யூடியூப்ல இருந்து, அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆப்பத்தட்டிக் அப்படின்னா வந்து எப்படி சொல்றது, ஒருத்த மேல வந்து ரொம்ப ஃபீலிங்லெஸ்ஸா இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்து மேல ரொம்ப கம்மியான ஒரு ஃபீலிங் இருக்கிறது அந்த மாதிரி.
ரொம்ப ஃபீலிங்லெஸ் அதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்கம்பெட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. இப்போ கரண்டா வந்து பதவியில இருக்கிறது இல்ல பொசிஷன் ஏதாவது ஒரு இப்போ ஆர்பிஐ கவர்னர் வந்து இப்போ இப்போ கரண்டா யார் இருக்காங்க அப்படின்லாம் கேட்போம்ல, அந்த மாதிரி தான் வந்து இன்கம்பெட் அப்படிங்கிற வேர்டு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸோரினேட் எக்ஸோரினேட் அப்படின்னா வந்து ரிசால்வ் பண்றது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றது. ஏதோ ஒருத்தரை வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருந்து மீட் எடுத்துட்டு வா அப்படிலாம் அந்த மாதிரி சொல்றது வந்து இந்த வேர்டு எக்ஸோரினேட். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வெக்கப்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளா வெக்கப்ஸ் போடல, இனிமே வந்து கண்டினியூஸா போடுறேன். ஏன்னா டைம் இல்லை, இன்ஸ்டியூட் போடுறது வர்றது இந்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.